மறுபடியும் ரெவன்யூ அனாலிசிஸ் உங்களுக்கு இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறேன் கவனி. ரெவன்யூ அப்படின்னா இன்கம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே தெரியும் உனக்கு. The amount of money that a producer receives in exchange for the sale of goods is known as revenue. அப்போது ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், அவர் உற்பத்தி செய்கிற பொருட்களை விற்பதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் மணியை தான் என்னன்னு சொல்கிறோம், ரெவன்யூன்னு சொல்கிறோம். ஸோ இன் ஷார்ட், ரெவன்யூ மீன்ஸ் சேல்ஸ் ரெவன்யூ, விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் தான் சேல்ஸ் ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த அமௌண்ட் ரிசீவ்டு பை எ ஃபர்ம் ஃப்ரம் த சேல் ஆஃப் கிவன் குவான்டிட்டி ஆஃப் அ கமாடிட்டி அட் த ப்ரிவலிங் ப்ரைஸ் இன் த மார்க்கெட். ஒரு குறிப்பிட்ட விலையில் நம்ம விற்பனை செய்த பொருட்கள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெவன்யூன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபர்ம் இருக்காங்க, ஒரு நிறுவனம் இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் ஒரு 10 புக்கை வந்து 100 rupees சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த நிறுவனத்துடைய டோட்டல் ரெவன்யூ என்ன, ரெவன்யூ ஆஃப் ஃபர்ம் வாட் இஸ் தட், 10 into 100 1000 rupees அப்படிங்கிறது அந்த ஃபர்முடைய ரெவன்யூ. சரியா? அடுத்து ரெவன்யூ கான்செப்ட் ஏற்கனவே நான் சொன்னது தான். டோட்டல் the 3 பேசிக் ரெவன்யூ கான்செப்ட்னு சொன்னேன். டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ, மார்ஜினல் ரெவன்யூ. முதல்ல நம்ம பார்க்க போகிறது டோட்டல் ரெவன்யூ. Total revenue is the amount of income received by the firm from the sale of its products. ஒரு நிறுவனம் இருக்காங்க, தனது உற்பத்தி செய்ய பொருட்களை விற்கிற மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டோட்டல் ரெவன்யூன்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் மிஸ் அப்படின்னா, ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டினுடைய விலையோடைய எவ்வளோ குவான்டிட்டி விற்றுருக்காங்க, அதை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி சோல்டு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸு சோல்டு, அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் ரெவன்யூ தெரிஞ்சிடும். இப்போ 10 புக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 rupeesன்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே, ஸோ அது 1000. ஸோ 1000 தான் டோட்டல் ரெவன்யூ. அப்போ டோட்டல் ரெவன்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டின்ட்டு குவான்டிட்டி சோல்டு. அந்த பொருட்களுடைய விலையினுடைய எவ்வளோ பொருளை நம்ம விற்பனை செஞ்சுருக்கோமோ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டோட்டல் ரெவன்யூ கிடச்சிடும். அதுதான் இதோட ஃபார்முலா, டிஆர் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. இதில் டிஆர்னு சொல்லக்கூடிய டோட்டல் ரெவன்யூ, பிங்கிறது ப்ரைஸு, கியூங்கிறது குவான்டிட்டி சோல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், எ செல்ஃபோன் கம்பெனி இஸ் ஹோல் 100 செல்ஃபோன்ஸ் அட் த ப்ரைஸ் ஆஃப் 500 ஈச். அப்போ இந்த செல்ஃபோன் கம்பெனியுடைய டோட்டல் ரெவன்யூன்னா 500 into 100, அப்போ 50,000 அதனுடைய டோட்டல் ரெவன்யூ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, விலை மாறாமல் இருக்குது அப்படின்னா டோட்டல் ரெவன்யூடைய பிஹேவியர் என்னென்ன அதை டேபிள் 4.8லேயும் டயக்ராம் 4.10லேயும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இங்கே நம்ம என்ன எடுத்துகிட்டு வரோன்னா, ப்ரைஸை வந்து 5 rupeesன்னு எடுத்துக்கிட்டு படிக்க போகிறோம். இங்கே பாரு, இப்போ டோட்டல் ரெவன்யூ கான்ஸ்டன்ட் ப்ரைஸில், குவான்டிட்டி சோல்டு வந்து 1 2 3 4 5 6ன்னு வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான், கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் மாறாமல் இருக்குது. அப்போது ஒரு யூனிட் இருக்கும்போது டோட்டல் ரெவன்யூ 5ஆக இருக்குது, செகண்ட் யூனிட்டை வைக்கும்போது 10ஆக இருக்குது. அப்போ டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் இருந்துச்சுன்னா நம்ம விற்பனை செய்யக்கூடிய அளவு எண்ணிக்கை கூட டோட்டல் ரெவன்யூ கூட வந்துக்கிட்டே இருக்கும். இதில் அப்படியே டயக்ராமில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ குவான்டிட்டி சோல்டு அதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் டோட்டல் ரெவன்யூ ஒய் ஆக்சிஸ்லேயும் போட்டோம்னா நமக்கு வந்து இங்கே என்ன வரும்னா ஸ்லோ அப்வர்ட் கர்வ்ஸ் வரும். ஸோ இதுதான் டோட்டல் கர்வ், சப்ளை கர்வ் மாதிரி போகுது பாரு, தான் டோட்டல் ரெவன்யூ கர்வ். இப்படி தான் நம்ம டயக்ராம் வரையணும். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் இருந்ததுனால டோட்டல் ரெவன்யூ அதனுடைய பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் குறையுது. ஆனால் குவான்டிட்டி சோல்டு விற்பனையுடைய அளவு அதிகரிக்கும் போது ப்ரைஸ் குறைஞ்சா டோட்டல் ரெவன்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத டேபிள் 4.9லேயே டயக்ராம் 4.11லையும் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டிக்ளைனாக இருக்கும்போது டோட்டல் ரெவன்யூ என்ன ஆயிருக்கு, கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் டோட்டல் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ப்ரைஸ் டிக்ளைன் ஆகுது. ஸோ குவான்டிட்டி சோல்டு, அதாவது விற்பனை அளவு அதிகரிச்சுட்டே இருக்குது. 1லேருந்து 1 2 3 4 5ன்னு 10 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிட்டே வருது. அப்போது விற்பனையினுடைய அளவு அதிகரிச்சுட்டே இருக்கும்போது ப்ரைஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது டோட்டல் ரெவன்யூ என்ன ஆகும் அப்படின்னா, பிகினிங்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். சரி, இதுதான் டோட்டல் விலை குறையும் போது டோட்டல் ரெவன்யூ ஆரம்பத்தில் இன்க்ரீஸ் ஆகும்,
அப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இதுதான் இதுலேயே டோட்டல் ரெவன்யூ ப்ரைஸ் டிக்ளைன் ஆகும்போது இருக்கக்கூடிய பிஹேவியர் நம்ம பார்க்கலாம். அப்படியே அந்த டேபிள் உள்ள வேல்யூ எடுத்து நம்ம போட்டோன்னா முதல்ல என்ன போட்டோன்னா டோட்டல் ரெவன்யூக்கு வைப்பார். முதல்ல இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் பர்டிகுலர் ஸ்டேஜில் கான்ஸ்டன்ட் ஆகுது, அப்புறம் போக போக குறையுது. ஆவரேஜ் ரெவன்யூன்னு சொல்லக்கூடியது பாருங்கள், இட் இஸ் அ ரெவன்யூ ஃபார் யூனிட் ஆஃப் த கமாடிட்டி சோல்டு. டோட்டல் ரெவன்யூவிலேருந்து நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு. ஸோ டோட்டல் ரெவன்யூவிலேருந்து எவ்வளோ விற்பனை செய்தனுடைய அளவு டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடியது வந்து ஆவரேஜ் ரெவன்யூ கிடைக்கும். ஆவரேஜ் ரெவன்யூ எவ்வளோ கிடைக்கும்? டோட்டல் ரெவன்யூவிலேருந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டி சோல்டு இதை டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டல் ரெவன்யூ வந்து பாருங்கள், 5 யூனிட்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ 30 ருபீஸ்க்கு 5 யூனிட்ஸ் வந்து விற்பதுனால நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 30. இப்போ ஆவரேஜ் எவ்வளோக்கு பார்க்குறோம் அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ கிடச்சிருக்கோம்? 30. ஸோ எத்தனை யூனிட்ஸ் விற்றுருக்காங்க? 5. அப்போ 30 டிவைடட் பை 5 பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ என்னவாக இருக்கும்? 6ஆக இருக்கும். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாரு, ஆவரேஜ் ரெவன்யூ என்னது? 6ஆக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ டோட்டல் ரெவன்யூ 30 டிவைடட் பை குவான்டிட்டி சோல்டு ஃபார் 5 யூனிட்ஸு. அப்போ 6ங்கிறது தான் ஆவரேஜ் ரெவன்யூ. ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் ரெவன்யூ வந்து ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது சிம்பாலிக் அப்படியே இருக்காங்க. ஆவரேஜ் ரெவன்யூ ஈக்குவல் டு டிஆர்பி பி இன்ட்டு கியூ டிவைடட் பை கியூ ஈக்குவல் டு பி. இப்போ ஆவரேஜ் ரெவன்யூ ஈக்குவல் டு ப்ரைஸ். அடுத்ததான் மார்ஜினல் ரெவன்யூ பார்க்க போகிறோம். மார்ஜினல் ரெவன்யூன்றது அடிஷன் டு த டோட்டல் ரெவன்யூ பை த சேல் ஆஃப் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் கமாடிட்டி. கூடுதலாக ஒரு பொருளை உற்பத்தி செய்வதன் மூலமாக டோட்டல் ரெவன்யூவில் ஏற்படக்கூடிய அடிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மார்ஜினல் ரெவன்யூன்னு சொல்கிறோம். அது எப்படி நம்ம சொல்லலாம்? இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவல் டு டெல்டா டிஆர் டிவைடட் பை டெல்டா கியூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? விற்பனை அளவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக டோட்டல் ரெவன்யூவில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். அதான் டெல்டான்றது சேஞ்சஸை குறிக்குது. டெல்டான்றது எதை குறிக்குது? சேஞ்சஸ். இப்போ டெல்டா டிஆர்னா சேஞ்ச் இன் டோட்டல் ரெவன்யூ, டெல்டா கியூனா சேஞ்ச் இன் குவான்டிட்டி சோல்டு. அப்போது டோட்டல் விற்பனை செய்வதனுடைய அளவு, விற்பனை செய்வதனுடைய பொருட்களுடைய அளவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக டோட்டல் ரெவன்யூ சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? மார்ஜினல் ரெவன்யூன்னு சொல்லுவோம். இதை எப்படி மெத்தட் அப்படின்னா மார்ஜினல் ப்ராடக்ட்டு, மார்ஜினல் யூட்டிலிட்டி படித்தாலும் அதே சேம் ஃபார்முலா தான். இந்த இடத்துல யூட்டிலிட்டி ப்ராடக்டை எடுத்துகிட்டு இது நம்ம காஸ்ட்டு பார்த்தா பாருங்கள், அதே எல்லாமே வந்துடும். இப்போ 4 ஒன்று தான். ஸோ என்ன மாற்றிக்கணும்? ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் போட்டுக்கணும், யூட்டிலிட்டினா யூட்டிலிட்டி, காஸ்ட்னா காஸ்ட், ரெவன்யூனா ரெவன்யூ. ஃபார்முலா வந்து சேம் ஃபார்முலா தான். இப்போ எம்ஆர் ஈக்குவல் டு டிஆர் என்ன டிஆர்என் டிஆர்என் மைனஸ் 1. அதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னா டோட்டல் ரெவன்யூ n+1 மைனஸ் டிஆர்என். இதுதான். இப்போ இது எல்லாமே மார்ஜினல் வந்துட்டாலே அது மார்ஜினல் ப்ராடக்டாக இருக்கலாம், மார்ஜினல் யூட்டிலிட்டியாக இருக்கலாம், மார்ஜினல் காஸ்ட்டாக இருக்கலாம், மார்ஜினல் ரெவன்யூவாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே இது சேம் ஃபார்முலா தான். என்ன படிக்கிறோமோ அதை மாற்றிக்கணும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏ அண்ட் எம்ஆர் கர்வ். ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ கர்வுக்கும் மார்ஜினல் ரெவன்யூ கர்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இஃப் எ ஃபர்ம் இஸ் ஏபிள் டு த அடிஷ்னல் யூனிட் அட் த சேம் ப்ரைஸ் இன் ஏஆர் அண்ட் எம்ஆர் வில் பி கான்ஸ்டன்ட் அண்ட் ஈக்குவல். ஸோ ஒரே விலையில் அந்த பொருளை வந்து ஒரு நிறுவனம் அடிஷ்னலாக வந்து விற்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூவும் மார்ஜினல் ரெவன்யூவும் மாறாமல் இருக்கும், அதே சமயம் ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ ப்ரைஸை குறைச்சிட்டு ஒரு அடிஷ்னல் யூனிட்டை வந்து விற்பதன் மூலமாக ஒரு கம்பெனியினுடைய ஆவரேஜ் ரெவன்யூவும் மார்ஜினல் ரெவன்யூவும் ஃபால் ஆகும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஆவரேஜ் ரெவன்யூ ஃபால் ஆகிறதோடைய மார்ஜினல் ரெவன்யூடைய ஃபாலிங் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இது நம்ம பின்னாடி வரக்கூடிய டேபிள் டயக்ராமில் நம்ம பார்ப்போம். கான்ஸ்டன்ட் ஏஆர் அண்ட் எம்ஆர். ஃபிக்ஸடு ப்ரைஸில் ஆவரேஜ் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸடு ப்ரைஸில் ஆவரேஜ் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வென் ப்ரைஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபிக்ஸட் த மார்ஜினல் ரெவன்யூ வில் பி ஆல்சோ கான்ஸ்டன்ட் அண்ட் வில் கோயின்சைட் வித் த ஆவரேஜ் ரெவன்யூ. And a perfect competition as the price is uniform and fixed, average revenue is equal to the marginal revenue and the shaped be straight line parallel to the x-axis. Fixed cost குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் இல்லையா, டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட் வந்து இருக்குது, அந்த மாதிரி தான் இதுலேயும் டயக்ராம் இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் மாறாத 5 ருபீஸ்ங்கிற விலையில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டை பாரு, குவான்டிட்டி சோல்டு 1லேருந்து 6 வரைக்கும் குவான்டிட்டி சோல்டு இருக்குது.
ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ 5. அப்போ ஆவரேஜ் ரெவன்யூ என்ன வேல்யூ 5 rupees. அப்போ ப்ரைஸ் இருக்குது, அதனால தான் ஆவரேஜ் ரெவன்யூ ஈக்குவல் டு ப்ரைஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் மாறாத விலையில் என்ன இருக்குது, டோட்டல் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆவரேஜ் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. டயக்ராம் இது போல் தான் வரையணும். டயக்ராமு ஆவரேஜ் ரெவன்யூ டயக்ராம் பாரு, இப்படி தான் வரையணும். பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் அவுட்புட் சோல்டு ப்ரைஸ். சரியா? இப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்க்கு வரைஞ்சோம் பார்த்திக்கோ, அந்த மாதிரி உள்ளது வந்து இது மாதிரி வரைஞ்சிக்கணும். சரியா? இப்போ டிக்ளைனிங் ஏஆர் அண்டு எம்ஆர். அப்போ விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா ஏஆரும் குறையும், எம்ஆரும் குறையும். ஏஆரை விட ஆவரேஜ் ரெவன்யூவோட மார்ஜினல் ரெவன்யூ இன்னும் படு மோசமாக குறையும். ஸோ கொஞ்சம் firm sells large quantity as a lower price, both average revenue and marginal revenue will fall, but the fall in marginal revenue will be more steeper than the fall in the average revenue. அப்போது விலை குறைஞ்சிச்சுன்னா ஆவரேஜ் ரெவன்யூ குறையும், மார்ஜினல் ரெவன்யூ குறையும். ஆவரேஜ் ரெவன்யூவோட மார்ஜினல் ரெவன்யூ மிக வேகமாக வந்து குறையும். இது ஒரு முக்கியமான பேராகிராஃப் பார்த்துக்கோ. இட் இஸ் டு பி நோட்டட் போத் மார்ஜினல் ரெவன்யூ வில் பி லோயர் தன் த ஆவரேஜ் ரெவன்யூ. அப்போது மார்ஜினல் ரெவன்யூ எப்படி இருக்கும், ஆவரேஜ் ரெவன்யூவை விட மிக குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. போத் ஆவரேஜ் ரெவன்யூ வந்து மார்ஜினல் ரெவன்யூ வில் பி ஸ்லோப்பிங் டவுன்வர்ட் ஸ்ட்ரைட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இப்போ எப்படி இருக்குமா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, மேலேருந்து கீழே வரும். ஸோ ஸ்லோப்பிங் டவுன்வர்ட்ஸ், மேலேருந்து கீழே வரக்கூடியது கர்வாக இருக்கும். எம்ஆர் கர்வ் டிவைட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏஆர் கர்வ் வந்து ஒய் ஆக்சிஸ் இன்ட்டு 2 equal பார்ட்ஸ். அப்போது எம்ஆர் கர்வ் என்ன பண்ணுது, ஏவா கர்வையும் ஒய் ஆக்சிஸையும் சரிசமமாக பிரிக்குது. The decline in AR did not to be a straight line or linear. அப்போது ஆவரேஜ் ரெவன்யூக்கு வந்து என்னவாக இருக்கும், நம்ம ஸ்ட்ரைட் லைனாக காமிச்சிருக்காங்க. அதே போல் ஸ்லைட் லைனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது, ப்ரைஸ் குறைய குவான்டிட்டி சோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் என்ன ஆகலாம், ஆன் லீனியராக கூட இருக்கலாம். ஸோ நான் லீனியர்னால் என்ன அர்த்தம், அதனுடைய ஷேப் வந்து கான்கேவாவோ அல்ல கான்வெக்ஸாவோ இருக்கல வாய்ப்பு இருக்குது. இப்போ டிக்ளைனிங் ப்ரைஸில் ஆவரேஜ் மார்ஜினல் ரெவன்யூ எப்படி இருக்குன்னு பாரு. குவான்டிட்டி சோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இல்லையா. அப்போ டோட்டல் ரெவன்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வருது பாரு. டோட்டல் ரெவன்யூ என்ன செய்யுது, பிகினிங்கில் டோட்டல் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகுது, அப்புறம் திடீர்னு என்ன ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. சரியா? ஆனால் ஆவரேஜ் ரெவன்யூ பாருங்கள், ஆவரேஜ் ரெவன்யூ என்னவாக இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ மார்ஜினல் ரெவன்யூ குறைஞ்சிட்டே வந்து நெகட்டிவ் ஆயிடுது. புரியுதா? அப்போது டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி கான்ஸ்டன்ட் ஆகுது, திருப்பி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் ஆவரேஜ் ரெவன்யூ வந்து மார்ஜினல் ரெவன்யூ பார்க்கணும். டெக்ளைனிங் ப்ரைஸில் ஏஆருடைய பொசிஷன் என்ன, ஆவரேஜ் ரெவன்யூட பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் மார்ஜினல் ரெவன்யூ என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து 0 ஆகுது, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் ஆகுது. ஸோ இது எப்படியே அந்த டயக்ராம் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த டேபிளில் உள்ள வேல்யூ எடுத்து அப்படியே ஆவரேஜ் ரெவன்யூக்கும் மார்ஜினல் ரெவன்யூக்கும் புட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கர்வ் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், டிக்ளைனிங் ப்ரைஸ் அதாவது விலை குறையும் போது ஏஆர் வந்து ஃபால் ஆகுது, எம்ஆரும் ஃபால் ஆகுது. ஸோ டாட் பிளான ஒரு வர்ஜஸ் வந்து மார்ஜினல் ரெவன்யூ லைன், ரெட் லைன் வந்து ஏஆர் லைன், ஆவரேஜ் ரெவன்யூ லைன். அப்போ ஏஆரும் குறையுது, எம்ஆரும் குறையுது. ஸோ ஏஆர் கர்வை விட எம்ஆர் கர்வ் வந்து மிக வேகமாக குறையுது. சரியா? டவுன்வர்டில் ரெடியூஸ் ஆகுது. இப்போ 6ங்கிற யூனிட்டில் வந்து 0 ஆகுது, அதுக்கப்புறம் எம்ஆர் அதோட வேல்யூ வந்து நெகட்டிவ் ஆகுது. இப்போ ரிலேஷன்ஷிப் அமங் டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ அண்டு மார்ஜினல் ரெவன்யூ கர்வ்ஸ். இப்போ மார்ஜினல் ரெவன்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது டோட்டல் ரெவன்யூ வந்து ரைஸ் ஆகும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம், அந்த டேபிளையும் டயக்ராமையும் நம்ம பார்த்துருக்கோம். டேபிளில் மார்ஜினல் ரெவன்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது டோட்டல் ரெவன்யூ என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. இப்போ மார்ஜினல் ரெவன்யூ வந்து 0 இருக்கும்போது டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமம் ஆகுது, டோட்டல் ரெவன்யூ வந்து மேக்ஸிமம் ஆகுது. அப்போ மார்ஜினல் ரெவன்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது
டோட்டல் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மார்ஜினல் ரெவன்யூ ஜீரோவாக இருக்கும்போது டோட்டல் ரெவன்யூ வந்து மேக்ஸிமம் ஆகுது. வென் மார்ஜினல் ரெவன்யூ பிகம் நெகட்டிவ், அப்போ எப்போ வந்து மார்ஜினல் ரெவன்யூ நெகட்டிவ் ஆகுதோ அப்போ டோட்டல் ரெவன்யூ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா குறைய துவங்குது. வென் ஏஆர் அண்ட் எம்ஆர் போத் ஆர் ஃபாலிங், அப்போ ஆவரேஜ் ரெவன்யூவும் மார்ஜினல் ரெவன்யூவும் ரெண்டுமே குறைய தொடங்கும் போது எம்ஆர் ஃபால்ஸ் இட் ஃபாஸ்டர் தென் ஏஆர். ஏஆர் குறையதை விட கொஞ்சம் வேகமாக எம்ஆர் வந்து குறையுது. டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ, மார்ஜின் ரெவன்யூ அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், இது மூணுத்தையும் பற்றி பாரு. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு, டோட்டல் ரெவன்யூ, மார்ஜினல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி எழுதுகிறாங்கன்னா எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ரெவன்யூ டிவைடட் பை ஆவரேஜ் ரெவன்யூ மைனஸ் மார்ஜினல் ரெவன்யூ. The relationship between average revenue curve and marginal revenue curve depends upon elasticity of average curve. அப்போது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ கர்வை டிபெண்ட் பண்ணி தான் இதனுடைய ரிலேஷன்ஷிப். ஆவரேஜ் ரெவன்யூ கர்வுடைய ரெவன்யூ அண்டு மார்ஜினல் ரெவன்யூ கர்வோடைய ரிலேஷன்ஷிப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ். இதை பாரு, இதான் ரொம்ப முக்கியமானதுடா. வென் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தென் 1, எப்போ வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து 1 விட அதிகமாக இருக்கோ அப்போ மார்ஜினல் ரெவன்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும், டோட்டல் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். வென் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் லெஸ் தென் 1, அப்போ மார்ஜினல் ரெவன்யூ நெகட்டிவாக இருக்கும், டோட்டல் ரெவன்யூ வந்து குறைய தொடங்கும். தேர்ட் ஒன் பாரு, வென் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 1, ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும்போது மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்கும். மார்ஜினல் ரெவன்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். டோட்டல் ரெவன்யூ இங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்கும், அடுத்தது கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் இருக்கும். இட் இஸ் டு பி நோட்டட் தட் த அவுட்புட் ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 1 to 5 யூனிட்ஸ், இங்கே வந்து டேபிளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த டேபிள் வந்துட்டு 1லேருந்து 5 யூனிட்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு கிரேட்டர் தென் 1 இருக்குது அக்கார்டிங் டு டோட்டல் அவுட்லெட் தட். ஸோ அப்போ டோட்டல் ரெவன்யூ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. மார்ஜின் ரெவன்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ 1லேருந்து 5 யூனிட்ஸ் வரைக்கும் அதில் என்ன இருக்குது? ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது. அதனால டோட்டல் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மார்ஜின் ரெவன்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அவுட்புட் ரேஞ்ச் த 5 to 6 யூனிட் த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஈக்குவல் டு 1 இருக்குது. அதனால டோட்டல் ரெவன்யூ மேக்ஸிமமாக இருக்குது, மார்ஜின் ரெவன்யூ வந்து 0வாக இருக்குது. At the output range of 6 units to 10 units, the price elasticity of demand is less than unity. Hence, total revenue is decreasing and marginal revenue is negative. இதில் வந்து நம்ம டேபிளையும் டயக்ராமையும் பார்க்க போகிறோம். டேபிளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 யூனிட் வரைக்கும் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, மார்ஜினல் ரெவன்யூ வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்? பாசிட்டிவாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ 60 யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு 1 இருக்கிறதுனால டோட்டல் ரெவன்யூ வந்து மேக்ஸிமம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் மார்ஜினல் ரெவன்யூ வந்து 0வாக இருக்குன்னு பார்த்தோம். 6 யூனிட்டில் வந்து 11th யூனிட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி வந்து லெஸ் தென் 1 இருக்குது. அதனால் மார்ஜினல் ரெவன்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது, டோட்டல் ரெவன்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது, மார்ஜினல் ரெவன்யூ வந்து நெகட்டிவ் ஆகிடுது. இதுதான் இதனுடைய ரிலேஷன்ஷிப். அப்போது எலாஸ்டிசிட்டி, ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை வச்சுக்கிட்டு டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, மார்ஜினல் ரெவன்யூ வந்து ரெண்டுத்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து முடிவு பண்ணுது. இதுதான் அதனுடைய இந்த கான்செப்ட்டு. இந்த சாப்டருடைய கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன படிச்சிருக்கோம்? காஸ்ட் கர்வ், ரெவன்யூ கர்வ், அப்புறம் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு, டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ, மார்ஜினல் ரெவன்யூ, இதனுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். இது ரொம்ப ஒரு ஈஸியஸ்ட் லெசன் தான்டா. ஸோ நல்லா ஒரு தடவை கோத்ரூ பண்ணு, சரியா? புக்கை நல்லா ரீட் பண்ணுடா. ரீட் பண்ணால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். டேபிளே டயக்ராமே வச்சு போட்டுப்பார், சரியா? தேங்க்யூ.